Taste the Daily. புதுச்சேரி பூரணாங்குப்பம் பகுதியில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுநல சங்கங்களின் உறுப்பினர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பினர், சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுநல சங்கங்களின் உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கடலூரில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் உயர்த்தவும் வேண்டும் எனவும், கடலூரில் குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேலும் கடலூரில் உள்ள எதிர்கால சந்ததியினரை கருத்தில் கொண்டு தொழில் நிறுவனங்களை மேம்படுத்த வேண்டும் எனவும், அரசு சார்ந்த தொழிற்சாலைகள் கடலூரில் தொடங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். எங்க ஊர்ல பிறக்கிற பசங்க, இங்க படிக்கிற பசங்க இங்கே வேலையில இருக்கணும். அதுக்கு அரசு சார்ந்த நிறுவனங்கள், அரசு சார்ந்த தொழிற்சாலைகள், இன்னும் நிறைய தொழிற்சாலைகளை கடலூருக்கு கொண்டாடணும்ன்றது போர்ட் ஒன்று பீரியட்ல கொண்டாடுங்க. போர்ட் வேலை நடந்துட்டு இருக்கு. கொண்டங்கி ஏரியில டூரிசம் டெவலப் பண்ணணுன்றது எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை. அது மாதிரி தொழிற்சாலைகள் வந்துருச்சுன்னா பாப்புலேஷன் வேற இடத்துக்கு மாறாது. ஒரு அடுத்த கோயம்புத்தூரா ஆக்கணுன்றது எங்களோட வேண்டுகோள். அதேபோல கடலூரில் முக்கிய விவசாயமாக உள்ள முந்திரி பயிர் சார்ந்த தொழில் நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், அப்துல் ரஹீம் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.